சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலுடனான பேச்சு வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது என்கிறார் சஜித். சிறந்த முடிவை நோக்கி செல்வதாகவும் தெரிவிப்பு. தீவிர அரசியலிருந்து விலகுவதாக ரணில் தெரிவிப்பு. பௌத்த பீடங்களிடமும் எடுத்துரைப்பு. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பலாங்கொட கசப தேரர் இரத்த பரிசோதனை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தகவல். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் பணி இடைநிறுத்தம், நியமனத்தில் முறைகேடு உள்ளதாக தெரிவிப்பு. வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படும் தித்வா புயல் நிவாரணம், ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிக்கை. ஐரோப்பிய துருப்புக்கள் தொடர்பான டிரம்பின் கருத்து, கண்டனம் வெளியிட்ட பிரித்தானிய பிரதமர். தொடர்வது விரிவான செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியவற்றுக்கிடையே இன்று இடம்பெற்ற மற்றொரு சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளின் மற்றொரு தீர்க்கமான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றுள்ளது. இன்று காலை கொழும்பில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி அதன் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச, பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி அதன் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரள, பிரதி தலைவர் ருவான் விஜயவர்த்தன, உப தவிசாளர் நவீன் திசநாயக்க, அகிலவிராஜ் காரியவசம் மற்றும் சாகல ரத்நாயக்க ஆகியோர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கலந்துரையாடலின் போது இரு தரப்பினரும் இணைந்து செயற்படுவது தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. இதுகுறித்து சஜித் பிரேமதாச தனது எக்ஸ் சமூக வலைத்தள பக்கத்தில் இட்டுள்ள பதிவில், ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் மற்றொரு வெற்றிகரமான கலந்துரையாடல் இடம்பெற்றதாகவும் அது வெற்றிகரமான முடிவை நோக்கி இட்டுச் செல்லும் என தான் நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் தீவிர அரசியல் களத்தில் தற்போது தான் பங்கேற்பதில்லை என ஸ்ரீலங்காவின் முக்கிய அரசியல்வாதியும் முன்னாள் அரசு தலைவருமான ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். கண்டிக்கு நேற்று சென்ற மல்வத்த மற்றும் அஸ்கிரிய பீடங்களின் மகா நாயக்கர்களை சந்தித்து ஆசை பெற்ற ரணில் அதன் பின்னர் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து அவர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் ஊடகங்களை சந்தித்த போது இப்போது தான் தீவிர அரசியலில் ஈடுபடுவதில்லை என குறிப்பிட்டுள்ளார். அனுரகுமார் திசநாயக்க தனது அண்மைய யாழ்ப்பாண பயணத்தின் போது வழங்கிய உரை குறித்து உடனடியாகவே விசனப்பட்ட ரணில் எதிர்ப்பு குரல் கொடுத்திருந்தார். இலங்கையில் பௌத்தத்தை காக்கும் நகர்வுகளை செய்ய ஒவ்வொரு தென்னிலங்கை அரசியல் கட்சிகளுக்கும் பெரும் பொறுப்பு உள்ளதால் அவை யாவும் மகா சங்கத்தினருடன் இணைந்து அதனை செய்ய வேண்டுமென இந்த வாரம் அழைப்பு விடுத்த ரணில், விகாரிகளுக்கு சொந்தமான சொத்துக்களில் யாரும் கை வைத்தால் என்ன நடக்கும் என்பதை தன்னால் சொல்ல முடியாது எனவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த கருத்துக்களுக்கு பின்னரே அவர் நேற்று கண்டிக்கு சென்று மல்வத்த மற்றும் அஸ்கரிய பீடங்களின் மகா நாயக்கர்களை சந்தித்து நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமையை குறித்து கலந்துரையாடினாலும் தான் தற்போது தீவிர அரசியல் களத்தில் இல்லை என குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பலாங்குட கசப தேரர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மருத்துவ பரிசோதனைக்காக பலாங்குட கசப தேரர் திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் ஏசி கஜநாயக்க தெரிவித்தார். திருகோணமலை சம்புத்த ஜெயந்தி விகாரையில் சட்டவிரோதமான புத்தர் சிலை வைக்கப்பட்டமை தொடர்பில் பலாங்கொட கசப தேரர் உட்பட 4 பிக்குகள் மற்றும் மேலும் 6 சந்தேக நபர்கள் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அதற்கமைய பலாங்கொட கசப தேரருக்கு ஏற்பட்ட நோய் நிலைமை காரணமாக இரத்த பரிசோதனை ஒன்றை மேற்கொள்வதற்காகவே அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். அதே நேரம் தனது விளக்கமறியலுக்கு எதிராக பலாங்கொட கசப தேரர் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனு தொடர்பான தீர்ப்பு 30ஆம் தேதி அறிவிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற பிரதி செயலாளர் நாயகமும் பணிக்குழாம் பிரதானியுமான சமிந்த குலரத்ன பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார். இவர் நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
சமிந்த குலரத்ன கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் நாடாளுமன்ற பிரதி செயலாளர் நாயகமும் பணிக்குழாம் பிரதானியுமாக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் அவரது நியமனம் தொடர்பாக எழுப்பப்பட்ட பிரச்சினைகளை தொடர்ந்து நேற்று முதல் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மீள்குடியேற்றவும் அவர்களின் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுக்கவும் அரசாங்கத்தால் வழங்கப்படும் நிவாரண உதவிகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் மீள்குடியேற்றத்துக்காக அரசாங்கம் வழங்கும் 50,000 ரூபாய் கொடுப்பனவில் தற்போது 70% வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இலங்கையின் 25 மாவட்டங்களில் மொத்தம் 1,56,805 குடும்பங்கள் இந்த கொடுப்பனவுக்காக கணக்கிடப்பட்டதுடன் அவற்றில் 1,09,512 குடும்பங்களுக்கு இதுவரை 50,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. நுவரெலியாவில் 1,191 குடும்பங்கள் இந்த உதவித்தொகையை பெற தகுதி பெற்றிருந்ததுடன் அந்த அனைத்து குடும்பங்களுக்கும் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் மாத்தளை மாவட்டத்தில் 1,143 குடும்பங்களுக்கும், கண்டி மாவட்டத்தில் 7,083 குடும்பங்களுக்கும் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. காலி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை, யாழ்ப்பாணம், வவுனியா, கிளிநொச்சி, அம்பாறை, பதுளை மற்றும் மொன்றாங்கலை ஆகிய மாவட்டங்களில் 50,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்க கணக்கிடப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கும் பணி நிறைவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அனர்த்தத்திற்கு பின்னர் வீடுகளை சுத்தம் செய்வதற்காக அரசாங்கத்தால் வழங்கப்படும் 25,000 ரூபாய் உதவித்தொகை 97% வழங்கப்பட்டுள்ளது. 25 மாவட்டங்களில் 4,35,104 குடும்பங்கள் இந்த கொடுப்பனவை பெற தகுதி பெற்றிருந்ததுடன் அவற்றில் 4,22,900 குடும்பங்களுக்கு இதுவரை இந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களால் மறைந்த தம்பித்துரை முத்துக்குமாருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான சர்வதேச நீதி கேட்கும் போராட்டத்திற்கு ஆலோசனை வழங்கிய தம்பித்துரை முத்துக்குமார் பாரிய பங்காற்றிய நிலையில் உறவுகளால் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. அவரின் திருவுருவப் படத்திற்கு மலர் சுடலேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. வாழ்க்கையை அர்ப்பணித்து இன்று கடந்த திங்கட்கிழமை அன்று இயற்கை மரணம் எய்துள்ள புலம்பெயர் தேசத்தில் இலங்கையில் வணிக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் ஆளில்லா கலன்களை இயக்குபவர்களுக்கு பிரத்யேக உரிம முறையை அறிமுகப்படுத்த உள்ளதாக இலங்கை குடிசார் விமான போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது. இலங்கையின் வரலாற்றில் இத்தகைய முயற்சி மேற்கொள்ளப்படுவது இதுவே முதல் முறையாகும். குடிசார் விமான போக்குவரத்து பணிப்பாளர் நாயகம் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி டமிந்த ரமுக்வெல்லவின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த முயற்சி செயற்படுத்தப்படவுள்ளது. இதற்காக IS 53 என்ற தரப்படுத்தப்பட்ட ட்ரோன் ஒழுங்குமுறைகள் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. இதுவே புதிய உரிமை முறைக்கான அடிப்படையாக அமையவுள்ளது. இதற்கான உரிமம் பெற உள்ளவர்கள் எழுத்து மூலமான தத்துவார்த்த தேர்வு மற்றும் நடைமுறை திறன் மதிப்பீடு ஆகிய இரண்டிலும் தேர்ச்சி பெற வேண்டும். அத்துடன் மருத்துவ பரிசோதனை மற்றும் தேவையான பாதுகாப்பு அனுமதிகளையும் பெற வேண்டும் என கூறப்படுகின்றது. யாழ்ப்பாணம் வலிகாமத்தில் 120 மில்லியன் ரூபாய் செலவில் உள்ளக விளையாட்டு அரங்கு ஒன்று அமைக்கப்பட உள்ளது. இது தொடர்பில் வலிகாமம் தெற்கு பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு இடையில் இன்று கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள 120 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட உள்ள உள்ளக விளையாட்டு அரங்கு எவ்வாறு அமைய வேண்டும் என்ற கூட்டம் இன்றைய தினம் வலிகாமத்தில் உள்ள 5 பிரதேச செயலகங்களில் பணியாற்றுகின்ற விளையாட்டு உத்தியோகத்தர் மற்றும் இளைஞர் சேவை உத்தியோகத்தர்கள், எங்களுடைய நிபுணத்துவ பொறியியலாளர் மற்றும் எங்களுடைய சபை தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் சகிதம் நடைபெற்றது. மிக சிறப்பான ஒழுங்கமைப்பில் அனைவரது கருத்துக்களும் செவிமடுக்கப்பட்டு அமைய உள்ள உள்ளக விளையாட்டரங்கு எவ்வாறு அமைய வேண்டும் என்பது பற்றி நிறைந்த கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள். யாழ் மாவட்டத்திலே அமையவிருந்த உலக விளையாட்டரங்கின் அரங்கிற்காக நீதிமன்ற தடையின் பேரில் அந்த அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்ட நிதி
அப்படியே இருக்கிறதாக அறிகிறோம். அந்த நிதியம் எங்களுக்கு கிடைக்கப்பெறும் பட்சத்தில் மிக பிரமாண்டமாக உலக விளையாட்டரங்கு ஒன்றை அமைத்து எங்களுடைய பிரதேச இளைஞர் யுவதிகளுடைய விளையாட்டுத் திறனை மேம்படுத்துவதற்கு வசதியாக எங்களுக்கு பிரதேச சபைக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையிலும் அமைக்க முடியும். இதற்காக உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பையும் நாடி நிற்கின்றோம். விளையாட்டுத்துறை விளையாட்டு அமைச்சினால் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்கான கோரிக்கை கடிதம் ஆளுநர் அவர்களுக்கும் அரசாங்க அதிபருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. சாதகமாக இதனை பரிசீலித்து அந்த நிதியையும் எங்களுக்கு தந்துவுமாறு இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டப்பீடம் மற்றும் இந்தியாவின் பிரசித்தி பெற்ற சுரானா சட்ட நிறுவனம் இணைந்து நடாத்தும் 3வது யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாடு இன்று ஆரம்பமாகியுள்ளது. இந்த மாநாடு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் ஹீவர் கலையரங்கில் இன்று ஆரம்பமானது. சுரானா சட்ட நிறுவனத்துடன் இணைந்து 2024ஆம் ஆண்டில் முதலாவது சட்ட மாநாட்டை நடத்திய யாழ் பல்கலைக்கழக சட்டத்துறை 2025இல் 2வது மாநாட்டையும் வெற்றிகரமாக நடத்தியிருந்தது. இதன் தொடர்ச்சியாக சர்வதேச சட்ட நிபுணர்களை இணைத்து 3வது முறையாக 2026ஆம் ஆண்டிற்கான மாநாட்டை இன்றும் நாளையும் நடத்துகின்றன. குறித்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் விசேட அதிதியாக கலந்து சிறப்பித்தார். இன்று காலை 9 மணிக்கு ஆரம்பமான இந்த மாநாட்டின் முதல் நாள் அமர்வுகளில் நீதித்துறை மற்றும் நிர்வாகத்துறையின் உயர்மட்ட பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட உப்பூரல் கிராமத்திற்குள் உட்புகுந்த காட்டு யானைகளால் வீடு ஒன்று சேதமாக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட உப்பூரல் கிராமத்திற்குள் இன்று அதிகாலை நுழைந்த காட்டு யானைகளினால் வீடு ஒன்று சேதமாக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வீட்டில் இருந்த பொருட்களும் சேதமாக்கப்பட்டுள்ளன. கடந்த 2 மாதங்களுக்குள் உப்பூரல் கிராமத்தில் 6 வீடுகள் காட்டு யானைகளால் சேதமாக்கப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். அத்தோடு காட்டு யானைகளால் சேதமாக்கப்பட்ட வீடுகளுக்கு இதுவரை நட்டுகீடுகள் கிடைக்கவில்லை எனவும் பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே இது தொடர்பில் உரிய அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு காட்டு யானைகளால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு நட்டுஈட்டினை பெற்றுத்தர வேண்டும் என வெறுகல் உப்பூரல் கிராம மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். ஆப்கானிஸ்தானில் ஐரோப்பிய நாட்டு துருப்புக்கள் பின்வாங்கியதாக அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த கருத்துக்கு பிரித்தானிய பிரதமர் சேர் கியர் ஸ்டார்மர் கண்டனம் தெரிவித்துள்ளார். டாவோஸ் மாநாட்டுக்காக சுவிட்சர்லாந்தில் கூடிய மேற்குலக தலைவர்கள் அங்கிருந்து அகன்றாலும் டொனால்ட் ட்ரம்புக்கு ஐரோப்பிய தலைவர்களுக்கும் இடையிலான முறுகல் அகலாமல் தொடர்கின்றது. குறிப்பாக ஆப்கானிஸ்தானில் ஐரோப்பிய நாடுகளின் துருப்புக்கள் பின்வாங்கியதாக ட்ரம்ப் குறிப்பிட்ட விடயத்துக்கு கண்டனம் தெரிவித்த பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் ட்ரம்ப் தனது அவமானகரமான இந்த கருத்துக்கு மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். 20 ஆண்டுகளாக ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க துருப்புக்களுடன் இணைந்து நேட்டோ நாடுகள் போராடிய விடயத்தை ட்ரம்ப் தற்போது குறைத்து மதிப்பிடுவதாக குற்றம் சாட்டிய ஸ்டார்மர் அமெரிக்கா மீதான செப்டம்பர் 11 தாக்குதல்களை தொடர்ந்தே நேட்டோ நாடுகளும் இந்த நடவடிக்கையில் பங்கேற்றதாகவும் 450க்கும் மேற்பட்ட பிரித்தானிய துருப்புக்கள் ஆப்கானிஸ்தானில் கொல்லப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ட்ரம்பின் இந்த கருத்து பிரித்தானிய அரசியல்வாதிகளை சீற்றப்படுத்தியுள்ள நிலையில் இந்த சீற்றத்தை புறக்கணித்துள்ள வெள்ளை மாளிகை ட்ரம்ப் தனது உணர்வுகளை சரியாக வெளிப்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரணிலுடனான பேச்சு வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது என்கிறார் சஜித். சிறந்த முடிவை நோக்கி செல்வதாகவும் தெரிவிப்பு. தீவிர அரசியலிருந்து விலகுவதாக ரணில் தெரிவிப்பு. பௌத்த பீடங்களிடமும் எடுத்துரைப்பு. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பலாங்கொட கசப தேரர் இரத்த பரிசோதனை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தகவல். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் பணி இடைநிறுத்தம். நியமனத்தில் முறைகேடு உள்ளதாக தெரிவிப்பு. வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படும் தித்வா புயல் நிவாரணம். ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிக்கை. ஐரோப்பிய துருப்புக்கள் தொடர்பான ட்ரம்பின் கருத்து. கண்டனம் வெளியிட்ட பிரித்தானிய பிரதமர். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.